வெல்கம் டு லைஃப் குட் சேனல். நல்ல கேரளா ஸ்டைலில் அடிப்பொலியான டேஸ்ட்டில் கடலைக்கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு 1/4 கிலோ போல் கொண்டக்கடலையை நாளே ஊற வச்சு எடுத்து வச்சிட்டேன். அப்புறம் ஒரு 1.5 முடி போல் தேங்காய், 2 வெங்காயம், 2-3 போல் தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டை நல்லா உரலில் போட்டு நச்சு எடுத்து வச்சுக்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு குக்கரில் ஒரு 3-4 ஸ்பூன் போல் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி எல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம இப்போது கொண்டக்கடலையை வேக வைக்க போகிறோம். அதனால் கொண்டக்கடலைக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு, மஞ்சப்பொடி போட்டுக்கணும். ஊற வச்சுருந்தோம்ல கொண்டக்கடலை, அதையும் அதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு தண்ணி ஊற்றி ஒரு 3-4 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம ஊற வச்சுருந்ததுனால சீக்கிரம் வந்துடும் கொண்டக்கடலை. அது விசில் வந்துகிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம அரைக்க வேண்டிய பொருளெல்லாம் வறுத்துட்டு வந்துடலாம். ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் போல் ஜீரகம், 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 மிளகு சேர்த்துக்கலாம். சேர்த்து வறுப்பட்ட உடனே நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல தேங்காய், அதையும் சேர்த்து ஒரு போல் வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கலாம். நல்லா 2-3 ஸ்பூன் போல் சாம்பார் பொடி சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு நம்ம செவக்க வறுத்து எடுத்துக்கணும். தேங்காய் நல்லா ஆறினதும் மிக்சியில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்குள்ளேயே நம்ம வேக வச்சுருந்தோம்ல குக்கரில் வெங்காயம், தக்காளி கூட கொண்டக்கடலை, அது நல்லா வெந்து சாஃப்டாக வந்துடும். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி அமுங்குற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ நம்ம கடலைக்கறி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை, கொஞ்சமாக மிளகாய் கிள்ளி போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். அதுக்கப்புறமேலு நம்ம வேக வச்சுருந்தோம்ல கொண்டக்கடலை, அதையும் சேர்த்துட்டு நம்ம தேங்காயை வறுத்து நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். அப்போ கொஞ்சம் மிக்சியை தண்ணி ஊற்றி கழுவி அதையும் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு, காரம் செக் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்கிட்டோன்னா நல்லா சூப்பரான கடலைக்கறி ரெடி ஆயிரும். நல்லா கிறிஸ்பியான ஆப்பம் ஊற்றி கடலைக்கறி வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எனக்கு புட்டை விட ஆப்பத்துக்கு தான் கடலைக்கறி ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ.